கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாக்கியத்தின் வசனத்தின் தியானத்திற்காக நாம் சத்தியவேதத்திலிருந்து மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தும் 16 வசனங்களை நாம் தியானித்து நாம் கர்த்தரை துதிப்போம். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாக அவர் உலகத்தை விட்டு செல்லுவதற்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தையாவது, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அவர்கள் யாரெல்லாம் உங்களுடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் விசுவாசித்து என்னில் விசுவாசம் வைத்து வருகிறார்களோ அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொன்னார். ஆகையால் யாரெல்லாம் விசுவாசம் உள்ளவர்களாகி ஞான ஸ்நானம் பெறுகிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து நாம் செய்யும் பொழுது அந்த காரியம் அப்படியாக நடக்கும். நாம் விசுவாசிக்காவிட்டால் நாம் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படும். ஆகையால் பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடி விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். நாம் எப்பொழுது விசுவாசம் வருகிறதோ அப்பொழுதுதான் தேவனுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். அந்த கீழ்ப்படிதல் மூலியமாய் நாம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு எல்லாம் சொந்தமாக மாறுகிறோம். அந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள நம்மால் முடியும். தேவனுடைய வரப்பிரசாதங்களை, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் நாம் இயேசு கிறிஸ்துவில் வைக்கும் பொழுது, விசுவாசத்தை வைக்கும் பொழுது நாம் எல்லா வரங்களையும் பெற்றுக்கொண்டு அந்த வரத்தின்படி நாம் வாழ நாம் பிரயாசப்பட வல்லவராய் இருக்கிறோம். ஆகையால் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கிறிஸ்துவுக்குள் விசுவாசம் வைப்போம். விசுவாசித்து நாம் எல்லா காரியத்தையும் நாம் செய்ய நாம் தகுதியுள்ளவர்களாய் மாறுவோம். ஆமென்.